كي عندي سعبان فرغ في الطبق في عيني طافي يبدا تستاك كلش باللهفة وحيبها تصفى كداب عاود حسابك في العين بابا بلاك وباباك ندول كتاب كي عندي سعبان فرغ في الطبق في عيني طافي يبدا تستاك كلش باللهفة وحيبها تصفى كداب عاود صدقني خذ نفس عميق وأرح عقلك قليلا. ثق بالله ولا تيأس، فهو الذي يعلم ما بداخلك ويعلم بأنك تمر بصعوبات وضغوط كثيرة. إنه يعلم بكل شيء. صدقني خذ نفس عميق وأرح عقلك قليلا. ثق بالله ولا تيأس، فهو الذي يعلم ما بداخلك ويعلم إياي فاعبدون كل نفس ذائقة الموت كل نفس ذائقة الموت الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال نبينا صلى الله عليه وسلم: المجاهد من جاهد نفسه في طاعة الله. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிவிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, சென்ற வாரம் மனதோடு போராடுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டேன். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் நட்பு சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடலில் ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த உள்ளம் இருக்கின்றதே பலதரப்பட்ட வகையாக அது இருக்கின்றது. பலதரப்பட்ட தன்மை உடையதாக அந்த உள்ளம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையுடைய உள்ளமாக அல்லாஹு தஆலா சிலருடைய உள்ளத்தை ஆக்கியிருக்கின்றான். அன்பானவர்களே, திருமறையில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய அந்த நஃப்ஸ்
7 வகையான நப்சை பற்றி குறிப்பிடுகின்றான். மனிதனுடைய அந்த நப்சுக்கு இன்னொரு பெயர் தமிழ்ல சொல்லுவாங்க மனோ இச்சை. மனிதனுடைய அந்த நப்சு இருக்கின்றதே மனோ இச்சை 7 விதமாக இருக்கின்றது. சில இதுல 8 விதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, முதலாவது அந்த நப்சாகிறது நப்சே அம்மாரா. அந்த நப்சே அம்மாரா எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது வமா உபர்ரிஉ நஃப்ஸி, இந்த நப்சு இருக்கின்றதே வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ, நிச்சயமாக நப்சாகிறது லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனிதனை தீமையின் பால் அதிகமாக தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, இந்த நப்சே அம்மாரா ஆக கொடிய மனோ இச்சை, பாவத்தின் பக்கம் தூண்டும், ஹராமான விஷயத்தின் பக்கம் தூண்டும், ஹராமான பொருளின் பக்கம் தூண்டும், உலக ஆசாபாசங்களின் பக்கம் தூண்டும், உலக மோகத்தின் பக்கம், அனைத்து விதமான உலக இன்பத்தின் பக்கம் மனிதனை தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கொடிய நப்சு தான் நப்சே அம்மாரா. அன்பானவர்களே, நான் ஏன் தொடர்படியாக நப்சு சம்பந்தமாக, உள்ளம் சம்பந்தமாக பேசுகிறேன் என்றால், இந்த மாதம் இறைநேசர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நினைவு கூறப்படக்கூடிய மாதம். இறை நினைவில் உச்சம் கண்டவர்கள், நப்சை கட்டுப்படுத்தி ஆன்மாவை வலுப்படுத்தி இறை நெருக்கத்தை பெற்றவர்கள், மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள். இறை நேசர்களிடத்தில் இருந்த ஒரு தன்மைதான் நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தன்மை, உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை. அந்த தன்மை இறை நேசர்களிடத்தில் என்ன என்ன தன்மைகள் எல்லாம் இருந்ததோ அதுவெல்லாம் நம்மிடத்திலும் உருவாக வேண்டும். நாமும் அவர்களை போன்று ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான பிரியம். நாம் ஒருவரை நினைவு கூறுகிறோம் என்றால் அவரிடத்துல என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அது நம்மகிட்ட வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன என்ன நற்குணங்கள் எல்லாம் இருந்ததோ அதுவெல்லாம் நம்மிடத்தில் வர வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள், இமாம்கள், அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்புகள் நம்மிடத்தில் வர வேண்டும். அதுதான் உண்மையான பின்பற்றுதல். அதன் அடிப்படையில தான் இந்த மாதம் தொடர்படியாக இறை நேசர்களிடத்தில் இருந்த அந்த நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை, அது சம்பந்தமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நப்சே அம்மாரா என்பது மனிதனை பாவத்தின் பால் அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு கொடிய நப்சு என்று குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த நப்சை நாம் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு, முஜாஹதாக்களை, போராட்டத்தை மேற்கொண்டு அதை நான் பக்குவப்படுத்த முடியும், அதை பலகீனப்படுத்த முடியும். எப்பொழுது மனிதனுடைய இந்த அம்மாரா நப்சு என்பது பலகீனமாகிறதோ அதற்கு பிறகு இது நப்சே லவ்வாமா என்ற இரண்டாவது மனிதனுடைய அந்த நப்சினுடைய தன்மையின் பக்கம் செல்கின்றது. அன்பானவர்களே, நப்சே லவ்வாமா எப்படிப்பட்ட நப்சு தெரியுமா? நப்சே லவ்வாமா என்பது மனிதனை நன்மையின் பக்கம் தூண்டக்கூடிய நப்சு. ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்தை நீ செய்துவிட்டாய் என்று தன்னுடைய நப்சு அந்த தன்னையே எச்சரிக்கை கூடிய நப்சு. நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டா முதல் நம்ம நப்சு நம்மகிட்ட சொல்லணும், நீ பாவம் செஞ்சிருக்க, பெரிய தப்பு செஞ்சுட்ட, நீ பெரிய தப்பு செஞ்சுட்ட, அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடு. அப்படி தூண்டக்கூடிய தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த மனிதனுடைய நப்சு இருக்கிறது, அது நப்சே லவ்வாமா. ஒரு பாவம் செய்து விட்டால் பாவத்தை இன்று பாவமாக கருதாமலேயே செய்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தை பெருமையாக கருதி கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தை நினைத்து சந்தோஷம் அடைகின்றோம். பாவத்தை நினைத்து நாம் பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, பாவத்தை பாவமாக நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நப்சு இருக்கிறது என்றால் அதுதான் நப்சே லவ்வாமா.
மனிதனுடைய அந்த நப்சை அம்மாராவிலிருந்து தன்மைகள் மாறி அதை பக்குவப்படுத்தி அதிலிருந்து அவன் வெளிவரும் பொழுது நப்சை லவ்வாமாவை அடைகின்றான். அன்பானவர்களே, இந்த நப்சை பற்றி திருமறையில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது சொல்கின்றான், வலா உக்ஸிமு பின் நப்ஸில் லவ்வாமா. அல்லாஹ் தஆலா தன்னையே நிந்திக்கக்கூடிய, தன்னையே திரும்ப திரும்ப தன்னையே அது எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த நப்சை மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான். எப்படிப்பட்ட நப்சுங்க? தன்னைத்தானே அது எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கும், திட்டிக் கொண்டிருக்கும். நீ பாவம் செய்து விட்டாய், நீ தவறு செய்து விட்டாய், நீ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளு, இதிலிருந்து பின்வாங்கு என்று நம் தன்னைத்தானே நித்திக்கக்கூடிய, திட்டக்கூடிய அந்த நப்சை தான் சொல்கின்றார்கள் நப்சே லவ்வாமாய். அன்பானவர்களே, இந்த நப்சிலிருந்தும் ஒரு மனிதன் பக்குவம் அடைகின்றான், தன்னை பக்குவப்படுத்துகின்றான், பதப்படுத்துகின்றான், அதில் பயிற்சி மேற்கொள்கின்றான். முஜாஹதாக்கள், போராட்டங்களை அவன் கொண்டு இந்த நப்சினுடைய தன்மையையும் மாற்றும் பொழுது அந்த நப்சு மனிதனுடைய அந்த உள்ளம் இருக்கின்றதே முல்ஹிமாவாக மாறுகிறது. முல்ஹிமானா என்னங்க? இறையருள் நிறைந்த ஒரு உள்ளம், தக்வா நிறைந்த ஒரு உள்ளம், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும். எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்யும். அல்லாஹ்வினுடைய நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம், இறை சிந்தனைகள் எல்லாம் இதயத்தில் தூண்டக்கூடிய நட்பிருக்கிறதே, இதுதான் முல்ஹிமா என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எச்சரிக்கை அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் தோண்டிக்கொண்டே இருக்கும். இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யாதே என்று அல்லாஹ்விடத்தில் இருந்து இல்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உதிப்பு உள்ளத்தில், எந்த மனிதனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறதோ அந்த நப்சிற்கு பேர் நப்சே முல்ஹிமா என்று சொல்வார். அன்பானவர்களே, இந்த நப்சை பற்றி சொல்லும் பொழுது இந்த நப்சு அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான நப்சாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முல்ஹிமாவில் இருந்து ஒரு மனிதன் பக்குவப்படுத்தி அதிலிருந்து கடந்து செல்லும் பொழுது முத்துமையின்னா என்று சொல்லக்கூடிய சாந்தி பெற்ற அந்த நப்சாக, அந்த மனோ இச்சையாக அது மாறுகிறது, ஆன்மாவாக அது மாறுகிறது. முத்துமையின்னா என்னங்க? முத்துமையின்னா என்றால் நிம்மதி அடைந்த, சாந்தி பெற்ற ஒரு ஆத்மா. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தி பெற்ற அந்த ஆத்மாவே, நிம்மதி அடைந்த அந்த ஆத்மாவே என்று அல்லாஹ் தஆலா இந்த நஃப்ஸை பற்றி திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நிம்மதி அடைந்த ஆத்மா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்த ஆத்மா, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஆத்மா, அந்த நஃப்ஸ், அந்த உயிர். அன்பானவர்களே, அந்த உள்ளம், அந்த உள்ளத்தை பற்றி சொல்லும் பொழுது இது இறை நேசர்களுடைய விலாயத்து படித்தரத்தில் சிறிய படித்தரத்தை அடைந்த அந்த இறை நேசர்களுடைய ஆத்மா என்று குறிப்பிடுகிறார். இறை நேசர்கள், வலிமார்கள், அல்லாஹ்வினுடைய அந்த இறை காதலர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நப்சு எப்படிப்பட்ட நப்சாக இருக்கும், எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கும் என்றால் இறை பொருத்தத்தை பெற்ற, சாந்தி அடைந்த, நிம்மதி அடைந்த ஆத்மாவாக அது இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது இர்ஜிஇ இலா ரப்பிகி, அல்லாஹ்வின் பக்கம் நீ செல், விரைந்து செல், உன்னுடைய ரப்பின் பக்கம் விரைந்து செல் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக ராதியா, மர்தியா, காமிலா, இந்த மூன்று விதமான நட்பு இருக்கின்றது. முத்துமை இன்னாவில் இருந்து உயர் படித்தரங்களை, இறைநேச அந்தஸ்தை அடைந்த அந்த ஆத்மாவிற்கு ராதியா என்றும், மர்தியா என்றும், காமிலா என்றும் குறிப்பிடுகிறார்கள். இது நபிமார்கள், இறைநேசர்கள், ஷேக்மார்கள் அவர்கள் அடைந்த அந்த தன்மைக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த ராதியாவை பற்றி திருமறையில் சொல்லியிருக்கின்றான். இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்த அந்த ஆத்மாவே,
நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவனாக, எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை நீ பொருந்திக் கொண்டவனாக அவனிடத்தில் விரைந்து செல். அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டவனாக நீ அவனிடத்தில் விரைந்து செல் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, அடுத்ததாக நாம் இந்த நப்செல்லாம் ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு விதமான பயிற்சிகளுக்கு பிறகு அது பக்குவம் அடைந்து இறை நெருக்கத்தை அடைந்த இந்த அடியார்களுடைய ஆத்மாவை குறிப்பிடப்படுகிறது. பொதுவாக நாம் பார்த்தோம் என்றால் மனிதனுக்கு அதிகம் தீங்கு தரக்கூடிய, அதிகம் மனிதனை தவறில் பால் இழுக்கக்கூடிய ஒரு நப்சு இருக்கிறது என்றால் அது நப்சே அம்மாரம். இந்த மனோ இச்சையை நாம் கட்டுப்படுத்துவது இறைவனுடைய கட்டளை. நீங்கள் மனோ இச்சையை கட்டுப்படுத்துங்கள். மனிதனுடைய அந்த ஆன்மா, இந்த நப்சு இருக்கிறதே, உங்களை தவறின் பால் தூண்டும் பொழுது அதற்கு மாறு செய்யுங்கள். உங்களை ஹராமான பார்வையின் பக்கம் தூண்டும் பொழுது நீங்கள் அதற்கு மாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்கின்றான், யார் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துகிறார்களோ அதற்கு மாறு செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறையில் புகழ்ந்தும் கூறுகின்றான். அன்பானவர்களே, அம்மா மன் காஃப, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து மகாம ரப்பிஹி, அவனுடைய சன்னிதானத்தில் நாம் நிப்பாட்டப்பட போகின்றோமே, மறுமை நாளில் அவனுடைய சன்னிதானத்தில், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவோமே, நாம் பாவம் செய்து விட்டால் அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லியாக வேண்டுமே என்று ஒரு மனிதன் பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய மனோ இச்சைக்கு ஒருவன் மாறு செய்கின்றான். ஒரு மனோ இச்சை சொல்கின்றது தவறான வழியில் செல்லென்று, ஹராமான விஷயத்தை பார் என்று வட்டி வாங்க சொல்கின்றது, கோல் சொல்ல சொல்கின்றது, புறம் பேச சொல்கின்றது, ஒரு மனிதன் மீது இட்டுக்கட்ட சொல்கின்றது. இதெல்லாம் மனோ இச்சை தூண்டும். அந்நிய பெண்ணோடு தவறாக நடந்து கொள் என்று தூண்டும் மனோ இச்சை. அப்ப அந்த மனிதன் அதற்கு மாறு செய்கின்றான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீ கேள்வி கணக்கு கேட்கப்படுவாய், இறைவனுடைய பிடி மிகவும் கடுமையானது என்று மனோ இச்சைக்கு அவன் மாறு செய்து, அவன் மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபைன்னல் ஜன்னத, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகின்றான். சொர்க்கத்தில் சாதாரண சொர்க்கம் அல்ல, ஹியல் மஹ்வா, ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஹ்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழ் இருக்கக்கூடிய சிதறத்துல் முன்தஹாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கமான ஜன்னத்துல் மஹ்வாவை மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தருகின்றான். தவறான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்க, அவன் நாடினால் தவறு செஞ்சிருக்கலாம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது பாவம் செய்வதற்கு. ஆனா அந்த வாய்ப்பு நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தரும், இறைவனுடைய கோபத்தை தரும் என்று அவன் உணர்ந்து அதற்கு மாறு செய்கின்றான். அந்த தவறான காரியத்தில் இருந்து அவன் வெளியே வருகின்றான், செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொள்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜன்னத்துல் மஹ்வா என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தருகின்றான். அன்பானவர்களே, எப்பொழுது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நலவை நாடினால் தன் நப்சுடைய குறைகளை காண்பித்து கொடுப்பான். அல்லாஹ் தஆலா தன் அடியார்கள்ல சிலரை நலவ நாடி அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடினான். உன்னுடைய நப்சு எப்படிப்பட்டது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இது சரியான வழியா, இது தவறான வழியாச்சே, நீ நல்ல வழியில் செல்லென்று தன்னுடைய நப்சை பற்றி தனக்கு அல்லாஹ் தஆலா காண்பித்து கொடுப்பான். அதனால்தான் சொல்லுவாங்க, இறை நேசர்கள் சொல்வார்கள், யார் தன்னை அறிகின்றானோ அவன் தன்னுடைய ரப்பை அறிவான். தன்னை பற்றியே தெரியல, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது, நான் எப்படி பாவமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்படி இருந்தா என்னுடைய நிலைமை என்ன ஆகும், நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவது என்று தன்னை தானே ஒரு மனிதன் திருத்திக் கொண்டான் என்றால் அவன் அல்லாஹ்வை அடைவான். தன்னை அறிந்தவன் தன்னுடைய ரப்பை அறிவான் என்று இறைநேசர்கள் சொல்வார்கள். அன்பானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கி சொன்னான்,
நப்சுக்கு மாறு செய்யுங்கள். தாவூதே, நப்சுக்கு மாறு செய்யுங்கள், மனோ இச்சைக்கு மாறு செய்யுங்கள். ஏன் தெரியுமா? மனோ இச்சைக்கு மாறு செய்வதில் தான் என்னுடைய முஹப்பத் இருக்கின்றது, என்னுடைய அன்பு இருக்கின்றது. என்னுடைய அன்பை பெற வேண்டுமா, என்னுடைய நேசத்தை பெற வேண்டுமா, உங்களுடைய மனோ இச்சை, உங்களுடைய நப்சுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறிப்பிட்டார். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், இந்த உலகத்தில் ஒரு நண்பன் இருக்கின்றான், ஒரு நண்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவனுக்கு கண்ணியம், மரியாதை, நல்ல உணவு, உடை அவனுக்கு கொடுத்தால் அவன் உங்களை முசீபத்தில், சோதனையில் உங்களை தள்ளிவிடுவான். ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் நல்ல கண்ணியம் கொடுக்கிறீங்க, நல்ல மதிப்பு கொடுக்கிறீங்க, மரியாதை கொடுக்கிறீங்க, நல்ல ஆடை கொடுக்கிறீர்கள், நல்ல உணவு கொடுக்கிறீர்கள். அப்படி நீங்கள் கொடுத்தால் அவன் உங்களுக்கு மாறு செய்து உங்களை முசீபத்தில், சோதனையில் உங்களை தள்ளி விடுவான், கெட்ட பெயரை உங்களுக்கு உண்டாக்கி விடுவான். அதே மனிதன், அவனுக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை, கண்ணியம் கொடுக்கவில்லை, அவனை நீங்கள் திட்டுகின்றீர்கள், அவனை நீங்கள் வையுகின்றீர்கள், அவனுக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்கள், அவனுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை, நல்ல உடை கொடுக்கவில்லை, அவனுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை என்றால் அவன் உங்களை கண்ணியப்படுத்துவான், உங்களுக்கு அவன் மரியாதை செய்வான், உங்களுக்கு அவன் வழிபடுவான், உங்களுக்கு அவன் கண்ணியம் கொடுப்பான். அப்படிப்பட்ட நண்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவன் நமக்கு நல்லது செய்வான், ஒருத்தருக்கு நம்ம தீங்கு செஞ்சா அவன் தீங்கு செய்வான். இன்னைக்கு உலக நடைமுறை. ஆனால் நபி அவங்க சொல்றாங்க, ஒருத்தனுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, கண்ணியம் கொடுத்து, மரியாதை எல்லாம் செய்யும் பொழுது அவன் உங்களை தவறான வழியில் கொண்டு செலுத்தி உங்களை பாவமான காரியங்களை செய்ய வைத்து உங்களை அவமரியாதை செய்வான் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார். அதே மனிதனுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, உணவு கொடுக்கல, உடை கொடுக்கல, அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதன் உங்களுக்கு நலவு செய்வான், உங்களை கண்ணியப்படுத்துவான், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். அவனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சஹாபாக்களிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே, இந்த மனிதனை விட மோசமான ஒரு நண்பனை இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, நிச்சயமாக என்னுடைய உயிர் யார் என்னுடைய கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அதுதான் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ், அதுதான் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ், மனோ இச்சை. அந்த மனோ இச்சைக்கு நீங்கள் நலவு, அது சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் செய்தால் அது உங்களை முசீபத்தில், உலக சோதனைகளில் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிட்டு உங்களை இழிவுபடுத்திவிடும். அந்த நஃப்ஸுக்கு நீங்கள் மாறு செய்தால், அதனுடைய இச்சைக்கு நீங்கள் மாறு செய்தால் அது உங்களை கண்ணியப்படுத்தும், நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? உங்களுடைய ஆன்மாதான், உங்களுடைய நஃப்ஸ் தான், உங்களுடன் இருக்கக்கூடிய மனோ இச்சை தான் மிகப்பெரிய எதிரி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஏனென்றால் அந்த மனோ இச்சையை கட்டுப்படக்கூடியவனுக்கு கெட்ட பெயரை அது உண்டாகும். அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தியவனுக்கு அது நல்ல பெயரை உண்டாகும். அன்பானவர்களே, தின்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், எல்லா பாவங்களிலும் பெரிய பாவம் தன்னுடைய நஃப்ஸுக்கு வழிபடுவதுதான். எல்லா பாவங்களிலும் பெரிய பாவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நஃப்ஸ், மனோ இச்சை எப்படிப்பட்டது தெரியுமா? அது பாத்திலை கொண்டு, அசத்தியத்தை கொண்டு தன்னுடைய நிம்மதியை தேடிக்கொள்ளும். நஃப்ஸ் எப்படிப்பட்டதுங்க? நமக்கு எது நிம்மதி கொடுக்கும்? நல்ல விஷயத்தை செஞ்சால் அதுக்கு நமக்கு நிம்மதி கொடுக்கும். ஆனா மனோ இச்சை எப்படிப்பட்டது? பாவம் செய்தால் அது அதுக்கு நிம்மதி கொடுக்கும், அசத்தியம் செய்தால் அது நமக்கு நிம்மதி கொடுக்கும், அநியாயம் செய்தால் அதற்கு அது நிம்மதி கிடைக்கும். மனோ இச்சை என்பது பாத்திலை கொண்டு,
அசத்தியத்தை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை அது நிம்மதியை தேடிக்கொள்ளும். அதனால் நீங்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படாதீர்கள், மன இச்சைக்கு மாறு செய்யுங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இறை நிராகரிப்பின் அடித்தளம் ஆணிவேர் என்பது மனோ இச்சையை பின்பற்றுவதுதான். இறை நிராகரிப்பு குஃப்ரினுடைய அடித்தளம் ஆணிவேர் எதுங்க? மனோ இச்சையை ஒரு மனிதன் பின்பற்றுவதுதான் அதனுடைய ஆணிவேர் என்று குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, மனோ இச்சை என்பது மிகப்பெரிய கொடிய ஒரு விரோதியாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஷர்ஃபுத்தீன் யஹ்யா முனீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நப்சு மனோ இச்சை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த உலகத்துல நாய் வளர்ப்பது இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்பட்டது. நாய் வளர்ப்பது கூடாது. அது யகூதிகளுடைய, கிறிஸ்துவர்களுடைய, மற்ற மதத்தினர்களுடைய பழக்க வழக்கம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனைக்குட்பட்ட நாயை மட்டும் நாம் வளர்க்கலாம். வேட்டையாடுவதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த நாயை நமக்கு பாதுகாப்புக்காக, காட்டுப்பகுதியில் விலங்குகளை பாதுகாப்பதற்காக ஒரு நாயை, பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயை வளர்ப்பது அனுமதி இருக்கின்றது. அன்பானவர்களே, நாயை கொண்டு வேட்டையாட பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த நாய் கடித்து கொண்டு வந்த அந்த மாமிசத்தை சாப்பிடுவதும் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாயை நாம் வளர்க்க கூடாது. இப்படிப்பட்ட நாயை வளர்க்கலாம். ஹஜ்ரத் ஷர்ஃபுத்தீன் யஹ்யா முனீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மனோ இச்சை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? குறைக்கக்கூடிய, கடிக்கக்கூடிய நாயை போன்றது. கடிக்கக்கூடிய நாயை போன்றது. அதனை எப்பொழுது பலப்படுத்தி, பயிற்சி கொடுத்து, பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வது, தனக்கு கட்டுப்படக்கூடியதாக ஆக்கி, இந்த நாயை தனக்கு கட்டுப்படக்கூடியதாக ஆக்கி அதனை நாம் வளர்ப்பது, அதற்கு உணவு கொடுத்து நம்மோடு வைத்துக் கொள்வது நமக்கு ஹலாலாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த மனோ இச்சை எப்படிப்பட்டதுங்க? கடித்து கொதறக்கூடிய, கத்தக்கூடிய நாயை போன்றது. அதை பக்குவப்படுத்தி, பதப்படுத்தி, அதற்கு நாம் நல்ல பயிற்சிகளை கொடுத்து, சில போராட்டங்களை மேற்கொண்டு அதை பக்குவப்படுத்தும் பொழுது அந்த மனோ இச்சை என்பது நமக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நப்சே அம்மாராவில் இருந்து அவன் மாறுபட்டு நப்சே லவ்வாமா, முல்ஹிமா, ராதியா, மர்தியா, முத்துமையின்னா போன்ற, காமிலா போன்ற நப்சாக அந்த மனிதனுடைய மனோ இச்சை மாறும் என்று நமக்கு ஷர்ஃபுத்தீன் யஹ்யா முனீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் ஷாவலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நப்சு என்பது ஒரு மிருகத்தின் குணத்தை போன்றது. நப்சு என்பது மனிதனுடைய மனோ இச்சை மிருக குணமுடையது. அந்த மிருகம் குணமுடைய அந்த நப்சு என்பது மனிதனை மிருக குணமுடையவனாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யும். அதனால்தான் சில மனிதர்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்கின்றார்கள்? தன்னுடைய தாய், தன்னுடைய பிள்ளைகளுடைய மனோ இச்சையில தன்னுடைய தாயோடு உறவு கொள்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளைகளோடு உறவு கொள்கின்றார்கள். எந்த அளவுக்கு பாவமான காரியம்! ஒரு மிருகத்தை போன்ற குணத்தை நப்சே அம்மாரா என்ற அந்த நப்சு மனோ இச்சை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். மிருக குணம் எப்பொழுது மனித குணத்தை விட மிருக குணம் அதிகமாகின்றதோ அதுதான் நப்சே அம்மாரா என்று குறிப்பிட்டார். அன்பானவர்களே, மனித குணத்தை விட, ஆன்மாவை விட, ஆன்மாவினுடைய வளர்ச்சியை விட மனிதனுக்கு மிருக குணம் மிகைத்திருக்கும் பொழுது அதுதான் நப்சே அம்மாரா என்று சொல்லக்கூடிய பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடிய மிக கொடிய ஆன்மா. அந்த ஆன்மாவில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள். லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்த பிஹி. யார் இதுவரை ஒரு மனிதன் முஃமினாக ஆக முடியாது. எதுவரை தெரியுமா? தன்னுடைய மனோ இச்சையை, தன்னுடைய ஆசையை,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திற்கு தோதுவானதாக ஆக்கிக் கொள்ளும் வரை ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திற்கு தோதுவானதாக ஒரு மனோ இச்சையை நப்சை ஒரு மனிதன் ஆக்கிக் கொள்ளும் வரை உண்மையான முஃமினாக ஆக முடியாது. அப்ப மன இச்சையோடு போராடிக்கொண்டே இருப்பதுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையாக இருக்கின்றது. யார் திருமறையில் எந்த அளவுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அப்புறம் ஐத்த மனிதகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டவர்களை நீங்கள் பார்க்கிறீர்களே, சிலர் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். கடவுளை எப்படி வழிபடுகின்றார்களோ, கடவுளை எப்படி தொழுகின்றார்களோ, இறைவனை எப்படி தொழுகின்றார்களோ, இறைவனுக்கு எப்படி வழிபடுகின்றார்களோ, அதே போன்று சிலர் தன்னுடைய மனோ இச்சையை வழிபடக்கூடியவர்கள். மனோ இச்சை என்னவெல்லாம் சொல்கின்றதோ அதையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள், மனோ இச்சையினுடைய எல்லா விபரீதமான காரியங்களையும் அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வத்தப அஹவாஹு, யார் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ, வமதலுஹு கமதலில் கல், அவர்கள் நாயை போன்றவர்கள். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க? நாயை போன்றவர்கள், மிருக குணமுடையவர்கள் என்று திருமறை நம்மளை எச்சரிக்கிறது என்றால், நாம் மனோ இச்சையை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய விபரீதத்தை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, மனோ இச்சை மாறு செய்பவனை அது அடிமையிலிருந்து அமீராக ஆகும். அடிமையாக இருக்கக்கூடியவன் மனோ இச்சைக்கு மாறு செய்தான் என்றால் அவனை அமீராக, தலைவனாக அது ஆக்கும். யார் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவன் அமீராகவே இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு அவன் வழிபடக்கூடியவன் அமீராக இருப்பவனை அது கைதியாக, சிறை கைதியை போன்று அடிமையாக அது ஆக்கிவிடும் என்று நமக்கு இறைநேசர்கள் சொல்லித் தருகிறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக மிஸ்ர் நாட்டில் விற்கப்பட்டார்கள். மிஸ்ர் நாட்டினுடைய அந்த இளவரசி ஜுலைஹா என்ற பெண்மணி தன்னுடைய வளர்ப்பில் வைத்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மனோ இச்சையினுடைய தூண்டுதலின் காரணத்தினால் தவறான எண்ணத்தோடு அணுகினால் அந்த பெண்மணி, அமீராக இருந்த அந்த பெண்மணி பிற்காலத்தில் எப்படி ஆனார்கள் தெரியுமா? கைதியாக, அடிமையாக ஆக்கப்பட்டார்கள். ஏன்? மனோ இச்சையை பின்பற்றியதனால். கைதியாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்தில் மனோ இச்சைக்கு மாறு செய்ததின் காரணத்தினால் அவர்கள் அமீராக, மந்திரியாக ஆனார்கள் அரசவையில். எதற்குங்க? என்னங்க காரணம்? மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அதற்கு மாறு செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே அடிமையில் இருந்து அரச பதவியை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செயல்தான் மனோ இச்சைக்கு மாறு செய்வது, மனதினுடைய அந்த தீய குணத்திற்கு மாறு செய்வது. அன்பானவர்களே, மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு இறைநேசர்கள் 3 விதமான காரியங்களை சொல்லித் தருகிறார்கள். எப்படி மனோ இச்சையை கட்டுப்படுத்துவது? எந்த நேரம் பார்த்தாலும் பாவத்தின் பக்கமே மூழ்கி இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் பாவமே செய்து கொண்டிருக்கிறேன், இதை எப்படி நான் கட்டுப்படுத்துவது? அன்பானவர்களே, நோன்பு வைக்க சொன்னார்கள். நோன்பு ஒரு மனிதனுடைய அந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களிடத்துல சொன்னாங்க, வாலிபத்தை அடைந்தால் நீங்கள் திருமணத்தை சீக்கிரம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிக்க முடியலன்னா நோன்பு வைங்க, உங்க மனோ இச்சையை கட்டுப்படுத்தும், தவறான வழியில விடாது. நோன்பு ஒரு மனிதனுடைய மனோ இச்சையை பக்குவப்படுத்தும். பசியிலும் பட்டினியிலும் அவன் போட்டு அவனை வதைத்து எடுக்கும் பொழுது அந்த மனோ இச்சை என்பது, நப்ஸ் என்பது பக்குவமாகும், பலகீனமாகும். அதனால் ஒரு மனிதன் நப்சை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நோன்பு அதிகமாக வைக்க சொன்னார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள், வாரத்தில் 2 நாள் சுன்னத்தான நோன்பு வையுங்கள். உணவும் பானமும் கொடுக்காமல் அதை வதைக்கும் பொழுது அந்த நப்ஸ் என்பது கட்டுப்படும்.
உதாரணத்திற்கு நம்ம உலகத்திலே பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். சில திமிரக்கூடிய மிரளக்கூடிய சில கால்நடைகளை உணவும் தண்ணீரும் கொடுக்காமல் வைக்கும் பொழுது பல நாட்கள் அது என்ன ஆகும் தெரியுமா? அந்த மிரளக்கூடிய தன்மை என்பது மாறும். அதற்கெல்லாம் சொல்லுவாங்க குண்டி காஞ்சா குதிரையும் புல்லுன்னு சொல்லுவாங்க. தவறான வார்த்தை இல்லை. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், வயிறு காஞ்சின்னு சொன்னா குதிரையும் புல்ல தின்னும். எதற்கு? அதனுடைய பசி கடைசியில புல்ல காஞ்ச புல்ல திங்க வைக்குது. பசியில போட்டு அரபியர்களிடத்துல மிகப்பெரிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு குதிரையை வாங்கி அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய வசப்படுத்துவதற்கு, குதிரை என்பது மிகவும் முரட்டு குணமுடையது, திமிரக்கூடியது, அந்த குணத்தை கட்டுப்படுத்துவதற்கு சில நாட்கள் பட்டினியாக போடுவார்கள். உணவு கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் பட்டினியாக போடும் பொழுது அந்த குதிரை என்பது தன்னுடைய வசம் வரும். அது என்னவெல்லாம் எங்கிட்டெல்லாம் அந்த குதிரையை இழுத்துட்டு போறானோ அங்கிட்டெல்லாம் போகும். ஏன்? உணவும் அந்த பசியின் காரணத்தினால் அது தன்னுடைய வசத்திற்கு வருகிறது. அதுபோன்றுதான் இந்த நப்ஸ் என்பது மிருக குணமுடையது. அதை நான் பசியிலும் பட்டினியிலும் போட்டு நோன்பு வைக்கும் பொழுது அது வசப்படும், பக்குவமாகும். அதுதான் இறைநேசர்கள் செய்கிறார்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக சொல்கின்றார்கள், மனதை கட்டுப்படுத்துவதற்கு இரண்டாவது விஷயம், அதிகமான இபாதத்துகள்ல ஈடுபடுத்துங்கள். தொழுகையில ஈடுபடுத்துங்கள், குர்ஆன்ல ஈடுபடுத்துங்கள், zikirல ஈடுபடுத்துங்கள், நல்ல சபைகள்ல போய் உட்காருங்க, நல்லவர்களோடு சேர்ந்து உட்காருங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து உட்காரும் பொழுது, இபாதத்துகள் அதிகமாக செய்யும் பொழுது நப்சு என்பது பலகீனமாகும். நப்சில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்பது மாறும். அது நப்சை அம்மாராவில் இருந்து நவ்வாமாக, முல்ஹிமாவாக, நாதியாவாக, மர்தியாவாக அது மாறும். அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லக்கூடிய விஷயம், நப்சை கட்டுப்படுத்துவதற்கு இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேவை. அன்பானவர்களே, நபியவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸினுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்துவாயாக என்று நபியவர்கள் துஆ செய்தார்கள். இதுபோன்று ஒவ்வொரு நாளும் நாம் மனதோடு போராடி வாழ வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மனதிற்கு மாறு செய்து, நஃப்ஸிற்கு மாறு செய்து வாழும் பொழுது நாம் சிறந்த இறைநேசர்களாக, இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக ஆக முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இறை பொருத்தமுடையவர்களாக, இறை நேசர்களாக, அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல்லடியார்களாக, நப்சை கட்டுப்படுத்தி வாழக்கூடியவர்களாக, நப்சை ராதியா, மர்தியா, முத்துமையின்னா, காமிலா போன்ற நப்சுடையவர்களாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.